நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. அதாவது ரயில்வே GDCE தேர்வில் எழுதி ஆன்சர் கீ பார்த்து கொண்டிருக்கும் நமது ரயில்வே ஊழியர் நண்பர்களுக்கு ஒரு அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கான ஆன்சர் கீ அப்ஜெக்ஷனும் சேர்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான கடைசி தேதி ஜூலை 1 வரைக்கும் ஈவினிங் 5:30 வரைக்கும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க எப்படி நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் எழுதிய ஆன்சருக்கும் அவங்க கொடுத்த ஆன்சருக்கும் ஏதாவது முரண்பாடு இருந்தாலோ நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க எப்படி பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி போகுதுன்னா, நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான rrcmas.in வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் ஆன்சர் கீஸ் அப்ஜெக்ஷன் ட்ராக்ன்றது கொடுத்தீங்கன்னா அந்த PDF ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியில் இந்த பாக்ஸில் ரெக்டாங்கிள் பாக்ஸில் உங்களுடைய லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அண்டர் கட்சா, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினீங்க அந்த ரோல் நம்பர் கொடுங்க. இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் மாஸ்டர் கொஸ்டின் கொடுத்து உங்கள் கொஸ்டினை கிளிக் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக கேட்குறேன், இந்த கொஸ்டின் வாசித்து உங்களுக்கு என்ன ஆன்சர் போடுவீங்க? அதாவது அமைச்சர்கள் குழுவிற்கு தலைமை வகிப்பது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது இது வந்து எப்படின்னா 21ஆம் தேதி ட்ரெயின் மேனேஜருக்கு கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 21ஆம் தேதி நடைபெற்ற 21 ஜூன் 2024 நடைபெற்ற ட்ரெயின் மேனேஜருக்கான கொஸ்டின் இது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓப்பன் ஆச்சு. தமிழில் கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த தமிழில் இப்படி தான் வந்துச்சு, டிஸ்பிளே ஆச்சு. இதை யார் வாசித்தோன்னே என்ன பண்ணுவோம்? அமைச்சர்கள் குழுவிற்கு தலைமை வகிப்பது யாருன்னா பிரதம மந்திரி. அதாவது பிரதம மந்திரி பேர்லாம் அமைச்சர்கள் குழு தலைமை வகிப்பார், அவர் சொல்கிறது தான் கேட்பாங்க அப்படின்னு இருக்கிறோம். அதோட ஆன்சர் பிரதமர்னு இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நம்மளுடைய எல்லா இதுலையுமே பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1) பிரதேச தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிரதம அமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்குன்னு இருக்காங்க. அப்போ அமைச்சரவை குழு தலைமை வகிப்பது யார்? பிரதமர். ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷன் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரான்ஸ்லேஷனுக்கும் கொஸ்டினுக்கும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை கொஸ்டினுக்கு ட்ரான்ஸ்லேஷனில். அதாவது அமைச்சர் குழுவிற்கு தலைமை வகிப்பது யார் அப்படின்னு தமிழில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த அப்படின்னு இருக்குது. ரெண்டுமே தனித்தனியான மீனிங். நீங்கள் சொல்லலாம் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தான் அதை எடுத்துக்குவாங்க ஃபைனலாக ஆன்சர் கீ, ஓகே கரெக்ட். ஆனால் இது முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கொஸ்டின்ஸில் ஏதாவது சின்ன ட்ரான்ஸ்லேஷன் எரரோ இல்லை ஆப்ஷனில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கோ அப்படின்னா நம்ம அவங்க சொல்கிறத சரி அப்படிங்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு தமிழில் இருக்க கொஸ்டினுக்கும் அதுக்குள்ளே 4 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 லாங்குவேஜ் சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதில் 15 ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவோம். நம்ம TNPSC எக்ஸாம் மாதிரி ஒரு கொஸ்டினில் 2 லாங்குவேஜ் ஒன்று கூட டிஸ்பிளே ஆகாது, இதில் தமிழில் செலக்ட் ஆகும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது கொஸ்டின் நம்ம டவுட்டாக இருக்குது, அதாவது ட்ரான்ஸ்லேஷன் எரர் இருக்குது, இல்லை நம்ம தமிழில் இருக்க கொஸ்டினுக்கு ஆப்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டினை நம்ம இப்படி கொஸ்டினை ஆன்சர் செட் பண்ணியிருந்தால் நம்ம 100 கொஸ்டினுக்கும் தமிழ் இங்கிலீஷ்னு மாற்றி பார்த்துட்டு இருந்தாலே மேக்ஸிமம் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணவே முடியும். ஸோ இது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். இது அப்ஜெக்ஷன் பண்ணாலுமே ஏற்றுக்குவாங்கன்னு தெரில. இருந்தாலும் ஒரு எக்ஸாமுக்காக எப்படி நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின் நான் சும்மா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன், அதுக்காண்டி நான் இதுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இங்கிலீஷ்லாம் சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இது. அப்புறம் பாருங்கள், நீங்கள் அந்த அப்ஜெக்ஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சூஸ் ஆகும். இதில் நீங்கள் அப்ஜெக்ஷன் டைப் என்ன டைப்பு, எக்ஸ்ப்ளனேஷன் டைப் பண்ணணும். அப்ஜெக்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் எரர்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் கம்ப்ளீட்லி contradictory if there is a small mistake in the translation or if the four answer are unrelated to translated language, we can refer back to the English version question, but the Tamil version question correct and the answer is also there in the question, so we need not back to the question. என்ன அப்படிங்கிறத நான் வந்து சும்மா எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் எங்கே அந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு தெரிவிக்கணும்னா ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். உங்கள் ஓன் லாங்குவேஜ் தமிழில் இருக்கணும்னா தமிழில் டைப்பிங் வருதான்னு தெரில,
இங்கிலீஷில் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 200 கேரக்டர் இருக்க மாதிரி தான் இருக்கணும் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஏதாவது புக்கோ ஆத்தர் ஏதோ போட்டு அதை வந்து 200 MB கேபிக்குள்ளே இருக்கணும். அது CPG ஃபார்மேட் இமேஜ் ஃபார்மேட்டாகவும் இருக்கலாம், இல்லை PDF-ஆகவும் இருக்கலாம். அதை பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் அப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர் வந்து செக் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா இல்லையா. அதே மாதிரி வெப்சைட்டில் போய் அந்த உங்களுடைய கொஸ்டின் இருக்கும்ல அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகல கொஸ்டினில் இந்த இடத்துல அப்ஜெக்ஷன் சம்மரின்னு இந்த அப்ஜெக்ஷன் சம்மரியை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். இது போல் ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.